வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை பாருங்கள், மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டில். நீங்கள் காய்கறி செலவை தவிர்க்கணும்னா சனிக்கிழமையே போயிட்டு வந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரிஜினல் ரேட்டை விட 10 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை போவோம், பட்ஜெட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி போயிட்டு வந்ததில் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். அந்த முருங்கைக்காய் எடுத்து காட்டுங்க. முருங்கைக்காய் ஒரு கட்டு 10 ரூபா, 2 20 ரூபா. இந்த முருங்கைக்காய் 6 முருங்கைக்காய் இருக்குது. பூசணிக்காய் 40 ரூபா. அந்த வெள்ளரிக்காய் 20 ரூபா கிலோ, 40 ரூபா 2 கிலோ வாங்கிட்டோம். தேங்காய் 4 தேங்காய் 100 ரூபா, 1 25 ரூபா கணக்கு. எலுமிச்சப்பழம் 20 ரூபா. பரவதி, நீங்கள் எதை சொல்லுங்கள். கொத்தமல்லி எவ்வளோ? 10 ரூபா. அப்பா, பரவாயில்லையா? பரவாயில்லையா? 10 ரூபா. வேற ஊரில் போய் கேட்டு பாரு எவ்வளோ வேலைன்னு சொல்லுவாங்கன்னு. நீங்கள் எந்த ஊரில் தானே? 2 கொத்து. இது 10 ரூபா. இது சொரக்காய் 10 ரூபா. 10 ரூபா. நெல்லிக்காய்? நெல்லிக்காய் இது 20 ரூபா. 20 ரூபா. பரவாயில்லப்பா. பாலக்கட்டு? இது 10 ரூபா. இது கேரட்டு? கேரட் 20 ரூபா. 20 ரூபா. புதினா? புதினா 10 ரூபா. கருவேப்பிலை 10 ரூபா. எல்லாம் பார்த்துங்க. அதுவும் 10 ரூபா. சரிக்கிற சனிக்கிழமையில் வாங்கினா கம்மி ரேட்டு. ஆமாங்க, சனிக்கிழமை போய் வாங்குங்க. சண்டே எல்லோரும் நிறைய ஆஃபீஸ்காரங்க எல்லோரும் வந்து வாரத்துக்கு தேவையானது வாங்குறாங்கன்றதுனால இன்னும் 10 ரூபா 15 ரூபா கூடவே வச்சு விற்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில். அதனால் சாட்டர்டே வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஈவினிங் கூட போனாக்கா கூட இருக்குது. அது